11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் எப்போ பாரு அதை திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் அவனோட டீச்சருக்கு ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி அவனுக்கு ஒரு தாட் வருது. 1 வீக் அப்புறம் அந்த டீச்சருக்கு நிஜமாவே ஆக்சிடென்ட் ஆகுது. இந்த நியூஸ் கேட்டு அவன் ரொம்ப உடம்பு போயிடுறான். அதுக்கப்புறம் அவனுக்கு வர்ற தாட்ஸ் எல்லாமே முக்கியமாக நெகட்டிவ் தாட்ஸ். உண்மையாயிடுமோன்னு பயந்து அவன் ஒரு ட்ராமாக்குள்ளே போய் மாட்டிக்கிறான். உண்மையே சொல்லணும்னா நான் தான் அந்த பையன். நான் எப்படி என்னோட ஓவர் திங்கிங் நெகட்டிவ் தாட்ஸுக்கு ஃபேஸ் பண்ணி இப்போ பீஸ்ஃபுல்லாக இருக்கேன்றத இந்த வீடியோவோட ஒவ்வொரு செகண்ட்லையும் நான் ஆழமாக சொல்லியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. கம்மிங் பேக் டு த ஸ்டோரி, நான் அதிகமாக திங்க் பண்ண என்னோட எனர்ஜி எல்லாம் தாட்ஸ் வழியாக ட்ரெயின் ஆக ஆரம்பிச்சு. நைட்டில் என்னால் சரியாக தூங்க முடியல, பகல என்னால் கிளாஸையும் கவனிக்க முடியல. ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன் இது எல்லாமே என் மூளைக்குள்ள சேர்ந்து கும்மி அடிச்சது. ஆனா என்னோட 12th ஸ்டாண்டர்ட்ல சீனியர் ஸ்கூல் எலெக்ஷன்ல மேக்ஸிமமான டீச்சர்ஸ் எனக்கு ஓட் பண்ணி என்னை எஸ்பிஎல் ஆக்குனாங்க. அதுக்கப்புறம் என்னோட ஒர்க்லோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் அதிகமாச்சு. என்னோட ஒர்க்லோட ஏற என்னோட ஓவர் திங்கிங் கம்மியாயிட்டே போச்சு. எல்லாம் சரியாயிடுச்சு நான் நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு விஷயத்த நோட் பண்ணேன். எப்பெல்லாம் நான் படிக்கணும் உட்காரணும் அப்பெல்லாம் மறுபடியும் இந்த ஓவர் திங்கிங்குள்ள போய் மாட்டிக்க ஆரம்பிச்சேன். என்னோட 12th போர்டு எக்ஸாம்ஸ் டைம்ல 10 minutes கண்ட்ரோல் பண்ணிட்டு படிப்பேன் அண்ட் 30 minutes ஃபுல்லாக ஓவர் திங்க் பண்ணிட்டு இருப்பேன். என்னடா உனக்கு இந்த வயசுல ஓவர் திங்கிங் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு சொன்னா புரியாது சார். ஐம் ஜஸ்ட் கிட்டிங். ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ், டீனேஜ்ல எல்லாருக்கும் வர லவ் ப்ராப்ளம்ஸ், லைஃப்ல என்ன பண்ண போறோம், லைஃப்ல என்ன ஆக போறோம், எப்படி நம்ம பேரண்ட்ஸை சரியா வச்சு பார்த்துக்க போறோம், இந்த மாதிரி ஏகப்பட்ட தாட்ஸ் மைண்ட்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். இந்த தாட்ஸ் எல்லாம் போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு என் ஃப்ரெண்ட் பாலாஜி மண்டியில் ஃபேன் விழுந்துட்டாங்க ஆகும் அப்படின்ற ஒரு நெகட்டிவ் தாட் வரும். அந்த நெகட்டிவ் தாட்டை பாசிட்டிவ் தாட்டோ இல்லை ப்ரேயர் மூலமோ ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி நானே மைண்டுக்குள்ள ஒரு இல்யூஷனை கிரியேட் பண்ணிப்பேன். இது முடிஞ்சது இன்னொரு நெகட்டிவ் தாட். இந்த லூப் போய்கிட்டே இருக்கும். யூடியூப்ல நிறைய வீடியோஸ் பார்த்தேன், கூகுளில் நிறைய ஆர்டிகல்ஸ் படித்தேன். அதுலலாம் மெடிடேஷன் பண்ணுங்க, உங்கள் தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணாதீங்க, உங்கள் ப்ரெசன்ட் மொமெண்ட்டில் வாழுங்க, திங்க் பண்ணுறதுக்கு தனியாக டைம் ஒதுக்கி வச்சுட்டு அந்த டைமில் மட்டும் திங்க் பண்ணுங்க, உங்களுக்கு வர்ற தாட்ஸை உங்கள் பாடிக்கு அவுட் சைடில் போய் ஒரு 3rd person மாதிரி மானிட்டர் பண்ணுங்க. இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் சொன்னாங்க. ஆனால் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. 12th எக்ஸாம்ஸை முடிச்சுட்டு நான் செஞ்ச ரிசர்ச்சில் எஃபெக்டிவாக இருந்த எனக்கு ஒர்க் அவுட் ஆன விஷயங்களெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன், டெய்லி உங்கள் பாடி கொஞ்சம் ஒர்க் கொடுங்க. பாடிக்கு ஒர்க் கொடுத்தா மைண்ட் அடங்கணும், மைண்டுக்கு ஒர்க் கொடுத்தா பாடி அடங்கணும். அண்ட் சர்வங்காசனா, சிரசாசனா, ஏகபத பிரணமாசனா இந்த மாதிரி யோகாசம் செய்யலாம். அண்ட் செகண்ட் திங், உங்கள் ஒர்க் லோட் அதிகமாக்குங்க. நீங்கள் சும்மா இருக்கும் போது உங்கள் மைண்டில் தாட்ஸ் நிறைய வர ஆரம்பிக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் மேலே ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா தாட்ஸ் குறையிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. அப்படியே உங்கள் மைண்டில் தாட்ஸ் அக்யூமுலேட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தோணும் போது உங்கள் ஃபோக்கஸை மறுபடியும் ஒர்க் கொண்டு வாங்க. நாள் கணக்கில் பழக்கமான உங்களோட ஓவர் திங்கிங் ஹேபிட் நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டதா சரியா. அதுவும் கன்சிஸ்டண்ட்டாக ரிப்பீட்டடாக எஃபர்ட் போடணும். ஒரு நாள் எஃபர்ட் போட்டு சரியாகலன்னு சொல்கிறது உசிதம் இல்லை. தென் உங்கள் ஹவுஸ் ஆர் ரூம் மாதிரி ஒரே இடத்துல அழைச்சி எடுக்காமல் அப்பப்போ கொஞ்சம் வெளியே போயிட்டு வாங்க. அப்போ தான் உங்கள் மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட், ஹியூமன்ஸான நம்ம எல்லாருக்குமே ஒரு பேஷன் ஆர் பர்பஸ் இருக்கும் நம்ம லைஃப் ஃபுல்லாக அதை செஞ்சுட்டே இருக்கணும்னால நமக்கு போர் அடிக்காது. ஸோ 4th ஒன், ஃபைண்ட் யுவர் பேஷன் அண்ட் அப்புறம் உங்கள் தாட்ஸ் அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வர தாட்ஸ் உங்கள் பேஷனுக்கோ இல்லை ஒர்க்குக்கோ யூஸ்ஃபுல்லாக அப்படின்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா அந்த தாட்ஸ் எல்லாம் அப்படியே கட் பண்ணுறேங்க. நல்லா தூங்குங்க. 7 to 8 hours ஆஃப் ஸ்லீப் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அண்ட் ஃபைனலி, மல்டி டாஸ்கிங் பண்ணாதீங்க. மல்டி டாஸ்கிங் பண்ணால் டைம் மிச்சமாக அப்படின்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மல்டி டாஸ்கிங்னால மைண்டில் ஏகப்பட்ட இரிட்டேஷன் வரும் அப்படிங்கிறத நான் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உணர ஆரம்பித்தேன். ஆக மொத்தம் நாம தான் நம்ம மைண்டை கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம மைண்ட் நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. சில பேர் இன்டென்ஷனாக ஓவர் திங்க் பண்ணுவாங்க, அவங்கள விட்டுருவோம். ஆனால் சில பேருக்கு அவங்க ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது அவங்க வேலையை ஒழுங்காக செய்ய விடாமல் ஏதோ ஒரு குரல் அவங்க மைண்டுக்குள்ளே கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக அந்த குரல் நாம நினச்சா மட்டும்தான் அந்த குரலை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்கள் ஓவர் திங்க் பண்ணுற ஃப்ரெண்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.